ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ஐ பாரி எவ்ரி திங் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு இந்த அனிமேவை பார்க்கும்போது மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த எபிசோடோட கிளைமாக்ஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிரும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பாரி எவ்ரி திங் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நார்மலாக சிட்டியில் இருக்கிற ஸ்வீவேஜை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுத்த பாட்டி வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம ஹீரோ அதிகமான மூட்டைகளை தூக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஹெல்ப் இருந்ததுனால தான் டயத்துக்குள்ளே முடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் நம்ம ஹீரோ கேட்குது. ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ ஓடுறான். ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்து இவ்வளோ பெரிய மாடா அப்படின்னு பார்க்குறான். இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது சமையல் மற்ற எல்லா வேலைகளையும் அவனே தான் பார்த்துக்கிறான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அம்மா இந்தாங்க சுடி தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுக்குறான். ஆடுகளை நான் ஹில்ஸுக்கு மேய்ச்சிட்டு போகிற டைம் நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ இன்னொரு ஞாபகம் இருக்குல்லன்னு அவங்க அம்மா கேட்கவோ சரி நான் அந்த பாறைகளை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். அவங்க அம்மா ரொம்ப இருமிட்டு இருக்குமோ நான் வேணா இன்னும் சுடு தண்ணி வச்சு தரவா நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில அழுக்கா இருக்கிறதா அவங்க அம்மா துடைக்கிறாங்க. சாரி உனக்காக என்னால் எதுவும் பண்ண முடியல, பட் நீ ஆசைப்பட்ட லைஃப்பை நீ வாழனோர் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க அம்மாக்காக சோப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கான். பட் சோப்பை நம்ம ஹீரோ போய் கொடுத்தா அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவோட கல்லறை பக்கத்துலேயே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்லறையை ரெடி பண்ணுறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் தனியாக தான் நம்ம ஹீரோ இப்போ வளர்ந்துட்டு இருக்கான். எல்லா வேலைகளையுமே நம்ம ஹீரோ தனியாகவே மேனேஜ் பண்ணிக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ தனிமையில் இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஷெல்ஃப்ல எதையோ தேடிட்டு இருக்கான். அப்போ கீழே விழுறப்போ சின்ன வயசுல அவன் படித்த புக்கு கண்ணில் படுது. இன்னொரு தூங்குறதுக்கான டைம். அப்பா அவனுக்கு கதை சொல்லட்டுமா, இன்னைக்கு அட்வென்ச்சரர் கதை சொல்ல போகிறேன். ஒரு அட்வென்ச்சரர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். தான் ஸ்வாடை வச்சு டிராகனையே அவன் கொண்டான். மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணான். 100 கிங் கிட்ட இருந்து சாக வரம் பெற்றான். வீக்கானவங்களை ஈவல் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த அட்வென்ச்சரர் என்ன வேணா பண்ணான். அட்வென்ச்சரர்னா தான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரை கூட கொடுப்பாங்க, அதுதான் அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு உனக்கு பிடிச்ச லைஃபை வாழணும் அவங்க அம்மா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் அட்வென்ச்சரர் ஆகணும் அப்படின்னு ஆடு மாடுக்கெல்லாம் நிறைய தேவையான சாப்பாடை வச்சுட்டு அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த டவுனை விட்டு வெளியே போக போகிறேன், நான் ஒரு அட்வென்ச்சரர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுலேயுமே ஒரு ஹிடன் டீட்டெயிலாக தான் இதை நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு பேரியருக்குள்ளேயே தான் இத்தனை நாள் வளர்ந்துருக்கான். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பேரியரை விட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறான். இப்போ ஊருக்குள்ளே நம்ம ஹீரோ போய் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கேட்கவும் கில்டுக்கு வழி சொல்லி அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ நிறைய பீப்புளை பார்க்குறேன். ஒரு அட்வென்ச்சரரும் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போறாரு. இந்த பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் கில்டுக்கு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறேன். தம்பி இது சின்ன பசங்களுக்கான இடம் இல்லைன்னு சொல்லவும், ஆனால் வெளியே இருந்த கார்ட்ஸ் நானும் அட்வென்ச்சரர் ஆகலான்னு சொன்னாங்களேன்னு கேட்கவும் அவன் பேரண்ட்ஸ் சொன்ன நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போ தம்பின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியா அவன் பேர் என்னன்னு கேட்கவும் இன்னொரு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போய்ப்பாரு. இம்பீரியல் ஸ்கூல்ஸில் உனக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லையாச்சும் நீ கற்றுக்கிட்டாதான் அட்வென்ச்சரர் ஆக முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர் டிராகனையே ஒரே வெட்டில் வெட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கிளாஸ்க்கு போகிறேன். எல்லாருமே மேஜிக் ஸ்வாட் அவேக்னிங் பண்ணுறாங்க. பட் 3 மாதம் தாண்டியும் நம்ம ஹீரோக்கு மட்டும் எதுவும் நடக்கல. இன்னொரு போதும்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லவும் இல்லை நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொன்னேன். ஸ்வாட்ல பேரி பண்ணுற டெக்னிக்கை மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். ஸ்வாடை யூஸ் பண்ணுறதுக்கான பாதை உனக்கானது இல்லை. மேபி உனக்கு வேறு ஏதாச்சும் ஸ்கில் செட் ஆகலாம், வேறு ஸ்கூலில் ட்ரை பண்ணி பாருன்னு அவர் சொல்கிறாரு. வாரியர் நான் ஸ்ட்ராங்காக மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷீல்டாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் ட்ரை பண்ணா. உன்னோட ஃபிசிக்கல் அபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதான், பட் மற்றபடி உனக்கு இதுக்கான டேலண்ட் இல்லை, நீ வேறு ஸ்கூலுக்கு போன்னு சொல்லவும் ஆர்ச்சரி ட்ரை பண்ணுறான். அவனால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு அனுப்புகிறாங்க. தீஃப் கிளாஸை ட்ரை பண்ணா. ஸ்பைக்கான ஒரு ஸ்கில்லாச்சும் ஒன்ட்ட இருக்கணும். ரிடக்ஷன் மேஜிக்கு கூட உன்னால் யூஸ் பண்ண முடியல, இதுவும் உனக்கு செட் ஆகாதுங்கிறாங்க. இவ்வளோ நாள் ஆகியும் டைனி ஃப்ளேமை தான் உன்னால் கிரியேட் பண்ணி முடிஞ்சிருக்கா, மேஜிக்கும் உனக்கு செட் ஆகாதுன்னு அனுப்பி விட்றாங்க. கிளரிக்குங்கிற சர்ச் பொசிஷனை நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். கார்டோட பிளஸிங் இல்லாமல் லோ ஹீல மட்டும் தான் உன்னால் யூஸ் பண்ண முடியுது, அது சின்ன கிராச்சஸ் மட்டும் தான் ஹீலிங் பண்ணும். சாரி இது உனக்கு செட் ஆகாதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் 3 மாதம் ட்ரைனிங் எடுத்து ஒரு ஸ்கில் கூட உனக்கு இல்லையா, சாரி உன்னால் அட்வென்ச்சரர் ஆக முடியாது அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தாங்க. எந்த டேலண்ட்டுமே இல்லை. நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கே வந்துருந்தான். அம்மா அப்பா நான் திரும்ப வந்துட்டேன். மேபி எனக்கு டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடிஞ்சளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுப்பேன். கண்டினியூஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்கில்லாச்சும் அவேக்னிங் ஆகாது அப்படின்னு நம்ம ஸ்மார்ட் ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டேன். அந்த பாறை டெக்னிக்கே நம்ம ஹீரோ வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்போ 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரே அட்டாக்ல 10 ஸ்வாடை நம்ம ஹீரோவால் தடுக்க முடியுது. 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோவால் 100 ஸ்வாடை தடுக்க முடியுது. பட் இன்னும் என்னால் ஸ்கில்லை அவேக்னிங் பண்ண முடியலையான்னு நம்ம ஹீரோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் ட்ரைனிங் எடுக்கிறான். அவன் ஸ்வாட் உடஞ்சு கை ஸ்க்ராட்ச் ஆயிருது, பட் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஹீலிங் ஆயிருது. இந்த ஒரு ஸ்கில் அவேக்னிங் ஆகல, நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இப்போ 10
வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. 1000 ஸ்வாட ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோவால பேரி பண்ண முடியுது. பட் இவ்வளோ ட்ரைனிங் எடுத்தும் நம்ம ஹீரோக்கு எந்த ஸ்கில்லும் அவேக்கனிங் ஆகல. பட் இருந்தாலும் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரஸ் ஸ்கில்லுக்கு நம்ம ஹீரோ போறோம். பேரி, பிசிக்கல் என்சான்மெண்ட், ஸ்டோன் த்ரோ, ஃபெதர் ஸ்டெப், டைனி ஃப்ளேம், லோ ஹீல், இப்படி இதெல்லாம் வச்சுட்டு உங்களால அட்வென்ச்சரஸ் ஆக முடியாதுன்னு சொல்லவும் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். வேணா ட்ரைனிங் ஸ்கூல் ட்ரை பண்ணுங்களேன்னு சொன்னா அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி மன்னிச்சிருங்க வா சொல்லுவோம். இதுல நீங்க மன்னிப்பு கேட்க எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க. என்ன பிரச்சனை இந்த பழைய ஆள் வரும். ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்டா, யாருப்பா நீ என்ன தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ற, உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததுலயே அவர் நம்ம ஹீரோவை ஃபுல்லா பார்த்துட்டு நோர் நீயா இது அப்படின்னு கேட்கறாரு. இத்தனை நாளும் நீ ட்ரானியா ட்ரைனிங் எடுத்தோம் ஒரு ஸ்கில்லாம் அவேக்கனிங் ஆகலையான்னு கேட்கவும் என் பாரி ஸ்கில் மட்டும் லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இருக்கிறதுலே லோவஸ்ட் ஈராங்க் தான், பட் அதுக்கு ஒரு ஸ்கில்லாச்சும் அவேக்கனிங் ஆயிருக்கணும். பட் அதுக்கு நீ ஹண்டரே ஆக முடியாதுன்னு நான் சொல்ல வரலன்னு சொல்லவோ, அப்படின்னா நான் ஹண்டர் ஆக முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஈராங்க்குக்கும் கீழே ஒரு ரேங்க் இருக்கு, அதுதான் எஃப் ரேங்க். பட் அதுக்கு கண்டிஷன் இருக்கு, மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணக்கூடாது, டாஸ்க்ல எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வாழலாம் காசு இல்லாத பெக்கர்ஸ்க்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னா. நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சரிங்க தான் எஃப் ரேங்க் அட்வென்ச்சரர் லைசன்ஸ் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஒரு வழியா அட்வென்ச்சரர் ஆயிட்டோம் நம்ம ஹீரோ ஹாப்பியா. பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி வெயிட்டான விஷயங்களை டெலிவரி பண்றது, ஃபர்தர் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா மூவ் ஆகுறது, அடிப்பட்ட காயத்துல நம்ம ஹீரோ தனக்கு தானே லோ ஹீல யூஸ் பண்ணிக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ட்ரைனிங்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தனத்தானே வீக் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நம்ம ஹீரோ யூஸ் பண்ற ஸ்கில் எல்லாம் பேசிக் ஸ்கில்ங்கிறதுனால மற்றவங்களும் நம்ம ஹீரோவை வீக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச சீன் வருது. அந்த ஸ்வேவேஜை நம்ம ஹீரோ கிளீன் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு நீ இல்லாம இதை ஷெட்யூலுக்கு எங்களால முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அது மத்த யாருக்கும் கேட்கல. அங்க ஒரு மான்ஸ்டர் நிக்குது. புக்ல தான் நான் பாத்துருக்கேன், பட் நேர்ல மாடுகள்லாம் இவ்வளவு பெருசாவா இருக்கும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சோல்ஜர்ஸ் ட்ரை பண்றாங்க. பட் கண்ணுமிக்கிற செகண்ட்ல அந்த மான்ஸ்டர் வந்து அந்த காடை கொன்றுது. நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவன் ஆல்ரெடி செத்துட்டான். மத்தவங்களும் தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சாக போறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரையும் அந்த மான்ஸ்டர் இன்ஸ்டன்டா கொன்னுட்டு அந்த பொண்ணு பக்கமா போகவும் ஸ்டோன் த்ரோ டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அதை தான் பக்கம் திருப்புறான். நம்ம ஹீரோ ஃபெதர் ஸ்டெப்பை யூஸ் பண்ணாம நார்மல் ஸ்பீட்ல ஓடுறான். அதுவும் நம்ம ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வருது. அது கொம்ப வச்சு முட்டவும் பாரி டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி டாஷ் பண்ணா அது ஆக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுது. பாரி டெக்னிக்கே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்வாட் நம்ம ஹீரோக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு நீங்க கேட்கலாம். இறந்து போனா அந்த சோல்ஜர் கிட்ட இருந்தா நம்ம ஹீரோ அதை எடுத்திருப்பான். என்னதான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அட்டாக் பண்ற எந்த டெக்னிக்குமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அந்த பொண்ணோட கையில இருக்கிற ஒரு ரெட் கலர் ரிங் தான் அந்த மான்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுது. மான்ஸ்டர் திரும்ப அவளை நோக்கி ஓடவும் ஃபெதர் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா போய் நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். பட் அந்த ஸ்வாட் உடஞ்சிருது. அட்வென்ச்சரஸ்னா வீக்கானவங்களை ஈவில் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னது யோசிச்சுட்டு நான் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு அந்த உடஞ்ச ஸ்வாடை வச்சோ பாரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதோட ஆக்ஸை நம்ம ஹீரோ தடுக்கவும் அந்த ஃபோர்ஸ்ல அந்த ஆக்ஸ் ரிவர்ஸ்ல போய் அதோட தலையவே வெட்டி விட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டான். இப்போ இருக்கிற ஸ்கில்ல வச்சுட்டு மொத்த வாழ்க்கையோ டிராவல் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அது டேஞ்சர் தான் போல. இன்னும் வீக்கா இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கவும் ரொம்பவும் தேங்க்ஸுங்க, உங்க பேர் என்னதுன்னு அந்த பொண்ணு கேட்கறா. நான் அப்படி ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஆள் கிடையாது நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். லேடி லேன்பர்க் நீங்க ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்கறாங்க. நல்ல வேலை அது ஒரு டீமன் இல்ல, சாதாரண மாடு கூட நான் ஃபைட் பண்ணவே இவ்வளோ கஷ்டப்படுறேன். உண்மையிலேயே நான் அட்வென்ச்சரர் ஆகுறது கஷ்டம் தான் போல. நான் இன்னும் நிறைய ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹை பேரி அ கவ் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு ஸ்மார்ட் அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிற டெக்னிக் தான் இந்த பேரி டெக்னிக். இந்த ஒரு டெக்னிக் மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு தெரியும். அப்படி அட்டாக் பண்றதுக்கான வேற எந்த டெக்னிக்குமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோ லக்கியா இருந்ததுனால தான் இந்த மான்ஸ்டரோட ஸ்வாடை அதை போயிட்டு வெட்டிடுச்சு. இல்லைன்னா நம்ம ஹீரோவால ஜெயிச்சிருக்க முடியாது தான். பட் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் சாதாரண மாடு நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் சூப்பரா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.